இன்னைக்கு இந்த புதுச்சேரி அரசாங்கம் யாருக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்குதுன்னா, கஞ்சாவை விக்கிறவனுக்கும் ஊழல் பண்றவனுக்கும் போலி மருந்து விக்கிறவனுக்கும் அவனுக்காக தான் இருக்கு. மக்களை பாதுகாக்க தவறிய என்ஆர் பிஜேபி ஊழல் செய்பவர்களுக்கும் போதை மருந்து விற்பவர்களுக்கும் தான் பாதுகாப்பு கொடுக்கிறது. புதுவை மக்கள் ஆதங்கம். அங்க போனா போலி மருந்து 1000 கோடி 10,000 கோடி ஊழல் அங்க அதுல பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தா அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. புதுச்சேரியில இளைஞர்கள் வேலை வாய்ப்பு தர சொன்னாங்க. ஆனா 5 வருஷத்துல 2000 பேருக்கு தான் வேலை கொடுத்திருப்பாங்க. படிச்ச இளைஞர்களும் மது போதையும் கஞ்சா போதையும் சேர்ந்து ஆளாகிட்டு இருக்கிறாங்க. மீதி இருக்கிற பசங்க எல்லாம் இன்னைக்கு கோடி கோடியா சம்பாதிச்சு ஏசி கார்ல போன ஒருத்தரும் இங்க பாதிக்கப்பட்ட வரலாறு கிடையாது. இன்னைக்கு இந்த புதுச்சேரி அரசாங்கம் யாருக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்குதுன்னா, கஞ்சாவை விக்கிறவனுக்கும் ஊழல் பண்றவனுக்கும் போலி மருந்து விக்கிறவனுக்கும் அவனுக்காக தான் இருக்கு. ஆனா இந்த அரசு இவ்வளவு கேடு கட்டு இருக்குது. எங்களுக்கு இளைஞர்கள் மத்தியில் மன உளைச்சலாக இருக்குது. இது சரி செய்யப்படணும்னா கண்டிப்பா புதிய மாற்றம் தேவை. என்ஆர் பிஜேபி முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும். எல்லாத்தையும் ஒரு தீர்வு வேணும். புதிய ஆட்சி மாற்றம் வேணும். ஆட்சி மாற்றத்தை உறுதியாக விரும்பும் புதுவை மக்கள். இனி வேண்டாம் என்ஆர் பிஜேபி.